விவசாயிகளே, இன்னைக்கு ஒரு விவசாயி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. ஏம்மா நான் 4 ஏக்கர்ல தர்பூசணி போட்டிருக்கேன். விளைஞ்ச தர்பூசணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. அத நீங்களே பாருங்களேன். இது என்ன அறிகுறின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரூட் ராட் பழ அழுகல்னு சொல்லுவோம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில வெளிப்புற தோல்ல ஒரு பழுப்பு நிறத்தில வந்துட்டு புள்ளிகள் மாதிரி தோன்றும். அந்த புள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நீரால் நிறைந்தது போன்ற ஒரு புள்ளிகளோ, ஒரு திட்டுகள் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பழத்தில மேற்புறத்திலயும் சரி, இலையோட மேற்புறத்திலயும் சரி, ஒரு வெண்மை நிற வந்துட்டு பூஞ்சானம் வந்து வளர்ந்த மாதிரி இருக்கும். பழத்தில பார்த்தீங்க அப்படின்னா, வெடிப்புமே ஏற்பட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அழுகுன மாரி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பழத்த வந்து மோந்து பார்த்தோம் அப்படின்னா, கெட்ட ஒரு துர்நாற்றமும் வீசும். அந்த பழத்த கட் பண்ணோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு நீர் மாதிரி வெளிய வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட் ராட் பழ அழுகல் வராம நம்ம எப்படி தடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில நம்ம விதைகள் தேர்ந்தெடுக்கும்போது நல்ல ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது நோய்களுக்கு எதிர்ப்புத்தன்மை கொண்ட ரகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வடிகால் பாசனமும் இருக்கணும். அதிகமாக தேங்கிட்டு இருந்தாலே பொதுவாக இந்த மாதிரி நோய்கள் வந்துட்டு பரவ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அழுகுன பழத்தெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திட்டு, இந்த மாதிரி பழம் அழுகிருச்சு அப்படின்னாலே இலையுமே வந்து கருகுன மாதிரி மாறிடும். அந்த மாதிரி பாதிப்பான இலைகள், கிளைகள், பழங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நம்ம தயாரிப்பான ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்துங்க. இதில் வந்துட்டு 3 வகை நுண்ணுயிர்கள் இருக்குது. அனைத்து விதமான பூஞ்சா நோயுமே கட்டுப்படுத்தும். இலைக்கருகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பழ அழுகலாக இருக்கட்டும், வேர் வாடலாக இருக்கட்டும், அனைத்து விதமான நோய்களுமே இந்த ஒத்த தயாரிப்பு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடும். எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 1 பாக்கெட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான தண்ணியில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு நீங்கள் 3 டோஸுமே வேரில் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த நோய்கள் வந்துட்டு மண் மூலயமா பரவும், அதிக ஈரப்பதம் இருந்தாலுமே பரவும், ஒன்று காற்று மூலயமா பரவும் இல்லையா? அப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதை விட நீங்கள் வேருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். எனவே அனைத்து தர்பூசணி சாகுபடி செய்யும் விவசாயிகளும் வந்துட்டு பல அழுகல் இல்லாத நீங்கள் தர்பூசணியை சாகுபடி செய்யுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.